எதிர்க்கிறாரு. திராவிட பொங்கலுக்கே பொங்கல் வைப்போம்னு சொல்றாரு. திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் என கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிற்கு திமுக அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். கொண்டாடுறீங்க, சீமான் அதை கடுமையா எதிர்க்கிறாரு. திராவிட பொங்கலுக்கே பொங்கல் வைப்போம்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் எதுக்கு வேணாலும் பொங்கல் வைப்பாரு. ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் என்பது திராவிட இணைந்ததுதான் தமிழகம். எனவே திராவிட பொங்கல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் எந்த பொங்கலை வேணாலும் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் நொறுக்கட்டும். அதாவது தனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதை தமிழர்கள் மீதான தாக்குதல் என்று அண்ணாமலை சொல்லிவிடுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசினார் இந்தியில் என்பது யாருக்குமே அங்கேயும் புரியவில்லை, இங்கேயும் புரியவில்லை. பிரதமர் மோடி மீண்டும் 23 தமிழ்நாடு வர்றாரு. அடுத்தடுத்து பழனிசாமி வந்துட்டு அடுத்த மோடி வர்றாரு. கூட்டணி பலப்படுத்த விரும்புறாங்களா? உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க? எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது. அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது. அவர்கள் கூட்டணி போக போக தேய்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு. தேர்தல் நேரத்துல அடுத்தடுத்து அமித்ஷா மோடி வராங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி கொடுத்திருக்கதா சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன? பல கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அவங்க அதுல சிறு துளியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அது நிச்சயமாக அதிகமான தொகையை அவர்கள் தரவில்லை. காங்கிரஸ் அதாவது யூபிஐல நாங்கள் பெற்ற பண அளவுக்கு இப்பொழுது தரப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து சாலைகளையும் நீங்கள் பார்த்தீர்களானால் யூபிஐ 1 நாங்கள் எடுத்து 4 வழிச்சாலையாக 6 வழிச்சாலையாக எல்லாம் மாற்றியிருக்கிறோம். பல மேம்பாலங்களை கட்டி இருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கு சான்றாக சென்னையில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் என்பது இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது. எனவே அப்படி பல்வேறு சாதனைகளை அன்றைக்கு நாங்கள் யூபிஐ 1 2 செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு இன்றைக்கு நிதி தரப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.